ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஃபன் ப்ரமோ வந்திருக்கு. பார்வதிக்கும் சாண்ட்ராக்காகவுமே ஸ்பெஷலாக ஒரு டாஸ்க் டிசைன் பண்ணி அந்த டாஸ்க்கை எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. அது நேதி டிசைன் பண்ணி இந்த டாஸ்க் வந்து பார்வதி அண்ட் கமர்தனுக்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்வதி அண்ட் சாண்ட்ராக்காக பண்ணியிருக்காங்க. இந்த எல்லாருமே ஃப்ரீஸ் டாஸ்க்கில் அவங்க அம்மா அப்பா வரதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் யாருக்கு ரொம்ப சந்தோஷம், யாருக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஸ் கேட்குறாரு. ஆப்வியஸ்லி பாருக்கு தான் சார் பயம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாங்க. அவள் எப்படா வருவா, அவள் பண்ணதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்காக அவர் நிஜமாவே பயந்துட்டுருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாங்க. அதுக்கு சபரி சொல்கிறாரு, இப்போ எங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீஸ் டாஸ்க்கு, பாருக்கு மட்டும் ஃப்ரீசர் பாக்ஸ் டாஸ்க்குன்னு அவள் சொல்லிட்டு இருப்பா சார் அப்படின்னு அவங்க சொல்லி நான் கேட்டதில்லை. ஸோ சபரி இப்படி சொல்கிறாரு பப்ளிக்கில். அப்போ சொல்லியிருப்பாங்களா தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக கனியக்காட்ட கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆதிரை கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கா சார். ஏன்னா அவங்க வந்த பேர், அவள் வாங்கின கெட்ட பேர் எல்லாத்தையும் இது பண்ணணும், அதுக்காக அவங்க அப்பா அம்மா வந்து ஒன் டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணணும் கூட சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து கனியக்கா சொல்கிறாங்க. அப்புறம் சுபிக்ஷாவும் அதே பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஆதிரை ஃபேமிலியிலேருந்து வந்தால் எஃப்ஜேயை பார்த்து ஏதாச்சும் கேட்பாங்களோன்னு அவனுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயம் அப்படின்னா பார்வதிக்குன்னு சொல்லி இப்போ இருக்கிறத பொறுத்து அவங்களுக்கு பாருக்கு பயம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அம்மா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் பேசி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலே பயம் இருக்கான்னு தெரியாது. பட் டாஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பாருக்கு தான் பயம், சாண்ட்ராக்கு தான் சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 குட்டீஸை ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்திருக்காங்கன்னு. ஆனால் கானாவின் தனக்கும் 1 வயசு குழந்தைய பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க. கனியக்காவும் 2 குழந்தைங்களையும் பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க. பட் இவங்க கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பேரண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி கிட்ஸை மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இருக்கிறவங்களும் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.